ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ரெசிபி வீடியோ பார்த்துடலாமா? வாங்க. என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஜார் கழுவுன தண்ணியை ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இதில் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், கறி மசால் பொடி, கொஞ்சோண்டு வீட்டு மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். இதுதான் அந்த பேஸ்ட்டு. நான் வந்து 6 இடியாப்பம் பீஸ் எடுக்கிறேன். ஸோ 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இடியாப்பத்தை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது இட்லி பொடி வந்து ஆப்ஷனல் தான், பட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சோண்டு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பெப்பர் பொடி, இட்லி பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு. லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கார இடியாப்பம் ரெடி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.